டிஎன் பேங்கர்ஸும் எக்ஸாம் வேலையும் சேர்ந்து மார்க் இன்டர்வியூ வைக்க போகிறோம். யாரை வச்சு கண்டக்ட் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை வச்சு உங்களுக்கு ஆன்லைனில் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த நியூஸை. அதர் ஸ்டேட்டில் ஆர்ஆர்பி இல்லை அதர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஓவா இந்த மாதிரி பிஓ கேட்டகரியில் இருக்கவங்க 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தால் போதும். ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி போஸ்டிங்கில் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடரில் இருந்தால் 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஜஸ்ட் மைக்ரேட் டு பப்ளிக் செக்டார் அண்டு அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஓன் ஸ்டேட் வர்றதுக்கான ஒரு வெப்பன் இந்த எக்ஸாம். ஆல்ரெடி எஸ்பிஐ சிபிஓ இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக இருக்குது. எல்பிஓலாம் அதுலேருந்து கொண்டு வந்தது தான். இது சென்ட்ரல் பேங்க் ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸர்னு உங்களுக்கு விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க எக்ஸாம் டீட்டெயில் எக்ஸாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த இன்டர்வியூ அப்டேட்டை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ இன்டர்வியூ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். எக்ஸாம் உங்களுக்கு மார்ச்சில் இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வேக்கண்ட் 58, எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா ஏஜ் 32 ஜென்ரலுக்கு. நீங்கள் உங்களுடைய ரிலாக்ஸேஷன் ஓபிசினா 35, எஸ்சி எஸ்டினா 37. ஸோ உங்களுடைய 32 ப்ளஸ் உங்களுடைய ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு ரிசர்வேஷன் பொறுத்து மாறும். அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்லையோ ஏதோ ஒரு பேங்க்கில் இல்லைன்னா என்பிஎஃப்சியில் ஒரு கிளரிக்கல் கிரேடரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அண்டு ஒரு ஆஃபீஸர் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அண்டு நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியோடைய கேபிட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 crores இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான எலிஜிபிள். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு ஆப்டி ரீசனிங்கே கிடையாது. ஆப்டி ரீசனிங் இல்லாமல் எப்படி சார் ஒரு எக்ஸாம்னா, இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேங்கிங், ஸ்டாட்டிக் பேங்கிங், கரண்ட் பேங்கிங் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ஸுங்க, நாட் ரீசனிங்கில் வரக்கூடிய கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இல்லை, கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த 4மே உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்டி ரீசனிங் உள்ளே வராது. இந்த ப்ரெசன்ட் எக்கனாமி செனரியா ஜென்ரல் அவேர்னஸ்னால் நத்திங் பட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னு படிப்போம் இல்லையா பேங்க் எக்ஸாமில், அந்த பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு 20 மார்க்கு. ஸ்டாட்டிக் பேங்கிங் நாலேஜ் அண்டு ஸ்டாட்டிக் ரிலவெண்ட் டு கரண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 60 மார்க்கு, கம்ப்யூட்டரில் 20 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 மார்க்கு. சூப்பராக பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடிபிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, 3 வருஷம் கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா, ஓகே யூ ஆர் எலிஜிபிள். அண்டு நீங்கள் அதர் ஸ்டேட் இப்போ கர்நாடகா கிராமின் பேங்க்கில் 2022-23 பிளேஸ் ஆகிருப்பீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அண்டு இந்த ஃபெட்ரல் பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்லலாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, உங்களுக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 58 வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே தான் போட்டின்றதால காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். செக்ஷனல் டைமிங் இருக்குது. மினிமம் நீங்கள் 50% மார்க், அதாவது 120ல் 60 மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதை சொல்லிட்டாங்க. அதில் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசினாக்கில் 45%. இதுலேருந்து ஒரு 6 மார்க் கம்மி பண்ணிக்கோங்க, அப்புறம் 54 மார்க். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் ஒரு 30 மார்க், இந்த 120க்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு 70க்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் இதை பாருங்கள், இங்கே இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாட்டில் 4 சென்டர் நான் பார்த்தேன். அது என்னென்னு பார்த்துடலாம் பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஏதாச்சும் நான் விட்டுருந்தா கூட பார்த்துக்கோங்க. இது 4 தான் என் கண்ணில் பட்டுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரம், கேரளா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திருவனந்தபுரம் போய் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு 5 சென்டர் அவைலபிள் பக்கத்தில். எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆப்டி ரீசனிங்கெல்லாம் கிடையாது. ஒன்லி நாலேஜ் வச்சு மட்டும் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம் ஃபீஸ் 180 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதாவது 285 ப்ளஸ் ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 175 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.